நாகர்கோவில் அருகே மீனாட்சி கார்டன் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் படகு மூலம் மீட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விமலா தரும் தகவல்களை கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் பெரும்பாலான வீடுகள் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. இது நேற்று மாலை பால்குளம், அதாவது 5 கிராமம் வரை உள்ள பால்குளம் உடைந்ததன் காரணமாக புன்னார்குளம் பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. இதனால் 5 கிராமத்திலிருந்து வழுக்கம்பாறை செல்லக்கூடிய சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதே போல நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளான ஊட்டுவாள் மடம், வடிவீசுரம் பகுதியில் உள்ள மீனாட்சி கார்டன் மற்றும் சக்தி கார்டன் போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் பெரும்பாலானவை தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையிலே காணப்படுகிறது. நாம் இப்போது நிற்கக்கூடிய பகுதி நாகர்கோவில் அருகே உள்ள மீனாட்சி கார்டன் என்ற பகுதியாகும். இது பின்பகுதியில் அதிகமான, அதாவது 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கி காணப்படுகின்றன. இதில் மக்கள் வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் அந்த பகுதிகளுக்கு படகுகள் மூலமாக சென்று அவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். மேலும் வெளியில் வர முடியாத மக்களுக்கு உணவு, பால், தண்ணீர் போன்ற பொருட்கள் தீயணைப்பு துறையினால் வழங்கப்பட்டு வருகிறது. இது பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்டு அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு என்பதை நாம் கேட்கலாம். 12 வருஷமா இதுல இருக்கும். இதுல இருந்து இப்போ 2-3 ரூபா தண்ணி வந்து, ஆனா இந்த மாதிரி வரல. இந்த ரூபா நிறைய தண்ணி. இந்த தண்ணியில எல்லாரும் இருக்கவே முடியாது. ஒரு ஆளு முங்குற அளவுக்கு தண்ணி உள்ள இதுல. அதுல எங்க அவர் 100 வீடு கிட்ட இருக்கு. 50 வீடு மேல இருக்கு. 50 வீடு மேல இருக்கும்போது எல்லாருமே அங்கங்க பள்ளியோட அங்கங்க தங்க வச்சிருக்காங்க. நாங்க என் மச்சின வீட்டுல போய் இருக்கோம். 2 பிள்ளைகள், வீட்டம்மா எல்லாரும் அங்க இருக்கோம். இது நேற்றிலிருந்து இந்த தண்ணியில நீங்க சிரமப்பட்டு இருக்கீங்க. இந்த அதிகாரிகள் யாராவது பார்வையிட வந்தாங்க? நேற்று வந்தாங்க. நேற்று வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. போறது தக்கன ஏதாவது ஓட காரியங்கள்லாம் போட்டா நல்லா இருக்கும். இந்த தண்ணி தேங்காத அளவுக்கு ஏதாவது பண்ணனா நல்லா இருக்கும். இப்போ அதில் ஒரு 5-6 பேர், 6 வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. பாக்கி அவ்வளோ வரமே அவங்களுக்கு இருக்க முடியாதனால அவங்க போயிட்டாங்க. பாக்கி உள்ள நிறைய பேர் மேலே மாடி இருக்கனால மாடியில் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் மாடி, அதாவது வீட்டு மேல் பகுதியில் தங்கியிருப்பதாகவும் கீழ் அடிமட்டத்தில் வாழ்கிற மக்கள் வேற்று முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் தெரிவிக்கின்றார்கள். இது அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணீர் வற்ற துரிதமாக செயல்பட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக நாகர்கோவில் மீனாட்சி கார்டன் பகுதியிலிருந்து விமலா.